இன்றைக்கி புதுமையான ஒரு டிஷ்ஷு பண்ணலாம். நான் வந்து ஒரு அரை கப்பு அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேன். அரை கப்பு தான், 125 ml சொல்லுவோம். இந்த 125 mlக்கு நான் எடுத்திருக்கேன். எடுத்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்தோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து அந்த பச்சை வாடை வந்து வராது, கம்புனுடைய வாடையே வராமல் இருக்கும். நல்லா வெடிக்கும். நல்லா வெடிக்கும்போது பார்த்து இந்த மாதிரி சிவப்பாக வறுத்துடுங்க. ஆனால் வெடிக்கும், நல்ல கம்பாக இருந்ததுன்னா நல்லா வெடிக்கும். எல்லாமே வெடிக்காது, 1-2 தான் வெடிக்கும். அந்த டயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் போட்டுடலாம். தட்டில் போட்டுட்டு நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறட்டும். நான் அதனால தான் கிட்டக்க காட்டுறேன், கம்பு எப்படி வறுபட்டுருக்கு அப்படின்றதுனால. இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். இதில் வந்து நமக்கு ரவா பதம் தான் கிடைக்கும். ரவா பதம் தான் வேணும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக வேணும் அப்படின்னா நம்ம போட்டு சலித்து மறுபடியும் போடணும். நமக்கு நிறையா அரைச்சிக்கிறோம் அப்படின்னாக்க மிஷினில் கொடுத்து தான் அரைக்கணும். நமக்கு ஒரு கிளாஸு ஒரு கப்பு, அரை கப்பு, 2 கப்பு அளவுக்கு நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காதீங்க. இதுக்கு வந்து கொஞ்சம் குறன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கடையில் வாங்குகிற மாவு அப்படின்னாக்க நம்ம மாவு வறுத்துக்கணும். 2வது அது ரொம்ப நைஸாக இருக்கும். நம்ம வீட்டில் அப்படின்னாக்க நமக்கு எந்த பக்குவம் வேணுமோ அந்த பக்குவத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கடை மாவு வந்து உங்களுக்கு நைஸாக தான் இருக்கும், குறன்னு இருக்காது. நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு கொஞ்சம் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்தோம் அப்படின்னாக்கா புட்டு மாவு பதத்துக்கு வரணும். புட்டு மாவு பதத்துக்கு வந்தால் பிடிச்சோம் அப்படின்னா கொழுக்கட்டை மாதிரி பிடிக்கணும். உதுத்து விட்டோம் அப்படின்னா பொலன்னு அப்படியே விழுந்துடணும். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ கையால் அப்படி தட்டோம் அப்படின்னா அப்படியே பொலன்னு வந்துடணும். அந்த பக்குவத்தை பார்த்துக்கோங்க. அதுக்காக ரொம்ப தண்ணியும் விட்டுறாதீங்க, தண்ணி இல்லாமலையும் செஞ்சிடாதீங்க. ஏன்னா அது வறுத்தது கொஞ்சம் குறன்னு இருக்கும். அதனால் கொஞ்சம் வந்து நமக்கு சாப்பிட்டு கிடைக்கணும் அப்படின்றதுனால நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிறோம். ஆனால் ரொம்பவும் தண்ணியை ஊற்றிடக்கூடாது. நான் வந்து இது வந்து நம்ம இட்லி தட்டில் கூட வச்சு நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த புட்டு குழாவில் தான் வச்சு நான் அவிக்க போகிறேன். ஆனால் இது புட்டு கிடையாது. புட்டு இன்னொரு டைம் வந்து நான் புட்டு இதிலேயே செஞ்சு காட்டுறேன். நான் கம்பு மாவுலேயே இப்போதைக்கு நான் இது வேறு டிஷ்ஷு பண்ணுறேன், அது லாஸ்ட்டில் சொல்கிறேன். அதில் அடியில் போட்ட ஒரு தகுடு இருக்குது. அந்த தகுடு நான் வந்து அதுக்குள்ளே போட்டிருக்கேன். ஏன்னா மாவு அப்போ தான் கீழே கொட்டாமல் இருக்கும். அது எல்லா புட்டுலேயுமே கொடுத்துருப்பாங்க. புட்டு இதில் பாத்திரத்துலையே கொடுத்துருப்பாங்க. அதையே போட்டுக்கலாம். இது இந்த மாவு வந்து போட்டு நம்ம வந்து நல்லா அமுக்கி எல்லாம் விடக்கூடாது, அப்படியே தான் போட்டு விடணும். அப்படியே போட்டு விட்டுருங்க. இதே மெத்தேடு தான் நம்ம புட்டும் செய்ய போகிறோம். இதே மெத்தேடில் வந்து நம்ம தேங்காய் வந்து இடையில கொஞ்சம் தேங்காய் போட்டுக்குவோம். தேங்காயும் அது கூடயே சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நமக்கு வேகும்போது நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் அந்த வீடியோ வந்து அடுத்த எபிசோடில் போடுறேன். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவுக்கு நான் அந்த மாதிரி போடுறேன். இப்போ இதில் போட்டாச்சு. நான் அடுப்பில் வந்து தண்ணி வச்சுருக்கேன். இந்த பாத்திரத்துலேயே தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி நல்லா சூடாகட்டும். தண்ணி நல்லா சூடு ஆனதுக்கப்புறம் அந்த குழாவை இதில் வச்சு மேலே மூடி போட்டு மூடிடலாம். மேலே மூடி போட்டு மூடிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா வெந்துடும். அப்போ தான் நமக்கு வேவுறது தெரியல அப்படின்னாக்கா அது மேலே வந்து ஆவி வரும். நல்லா நமக்கு அந்த வாசம் வரும், வெந்த வாசனம். அந்த வாசனம் பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சாவே நமக்கு போதும். நமக்கு வாசனம் பார்க்கணுன்றது கூட அவசியம் கிடையாது. ஒரு 5 நிமிஷம் கணக்கு வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கோங்க. நல்லா மேலே வந்து ஆவி பறந்து வரும். அந்த டைம் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த குழாவை எடுத்துக்கலாம். நான் 5 நிமிஷம் கழித்து எடுத்துட்டேன்.
அதுக்குள்ளேயே நான் வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். வெங்காயமும் பச்சை மிளகாயும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கலாம் இது வேகிற டயத்தில். இப்போ இந்த பாத்திரத்தை இறக்கிட்டு ஒரு வானல் ஒன்று வைக்கலாம். நான் இந்த வானல் வச்சுருக்கேன். வானல் வச்சுட்டு இதில் வந்து நம்ம நெய் வேணும்னாலும் ஊற்றிக்கலாம், எண்ணெய் வேணுனாலும் ஊற்றிக்கலாம். நான் நெய் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சமாக விட்டுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காயிட்டும். எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பருப்பெல்லாம் நல்லா செவந்து வரணும், இல்லைனாக்கா பச்சை வடை மாதிரி ஆகிடும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை. இஞ்சி வந்து ஒரு 1/4 இன்ச்சு அளவு, 1/2 இன்ச்சு அளவுக்கு நல்லா நைஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா நைஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா இருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் வந்து அந்த எண்ணெயிலேயே, அந்த எண்ணெயும் நெய்யிலையுமே நல்லா வந்து வதங்கிக்கணும். நமக்கு இது கூட நெய் போட்டு செய்யும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது வந்து எந்த மாவில் செஞ்ச உப்புமா அப்படின்றதே நமக்கு தெரியாது, அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இப்போ குழாயிலேருந்து நான் புட்டு எடுத்துட்டேன். அந்த புட்டு மாதிரி உள்ளதை எடுத்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுவும் நல்லா கலந்து விட்டுக்கணும். அந்த வெங்காயம், நெய், கடலைப்பருப்பு எல்லாம் கலந்து வரணும் இந்த மாவு கூட, இந்த கம்பு மாவு கூட. இது அவிச்சு தான் பண்ண முடியும், அப்படியே போட்டு பண்ண முடியாது நமக்கு. அதனால் இதை வந்து இட்லி பானையிலேயே வச்சியும் அவிச்சிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி கொழாப்புட்டுலையும் போட்டு அவிச்சிக்கலாம். இப்போ நான் மேலே வந்து ஒரு மூடி போட்டு மூடிட்டேன். ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ ரெடி ஆகிடுச்சு, நம்ம சாப்பிட்டுக்கலாம். நான் தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த கம்பு புட்டு. நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. தேங்க்யூ. இது கம்பு மாவில் தான் செஞ்சதா அப்படின்றது மாதிரி தெரியாது.